அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ வந்து அர்ஜுன் ரெட்டியா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இவ்வளோ கேள்வி எழுப்பலையே மக்கள். ஏன் இந்த பேட் கேர்ள் டீசர் பார்த்தோன்னே இவ்வளோ பொங்கி எழுந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வி உங்களுக்கும் இருந்ததா? இல்லை, எந்த குறிப்பிட்ட படத்துக்கும் அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் இந்த படமும் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். We are just looking for we don't want to compare ourselves with any other movie because I think each filmmaker has a story to tell. அவங்க வந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஒன்று பண்ணுறாங்க. நான் இப்போ இருக்கிற பாயிண்ட்ல என்னால் என் படத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எல்லாருக்குமே அது இருக்குமே அப்படின்றப்ப இது ஏன் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப தோணுச்சு. எனக்கு நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த ஃபெயில் ஆகிற விஷயமா இருக்கு. I'm very happy to hear that. எனக்கு வந்து என்னன்னு தெரியல, ஒவ்வொரு வாட்டி எவ்ரி டைம் எஸ்பெஷலி when a girl says that I become very happy. I'm extra happy when ஒரு பையன் வந்து ஏன் நீங்கள் பொண்ணுங்களுக்குன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் என்னன்னா அது ஹோப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த டீசர் வந்த புதுசுல ஒரு கமெண்ட் அதிகமாக பார்க்க முடிஞ்சது என்னன்னா, எதனால ஒரு கம்யூனிட்டியை சார்ந்து அந்த விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்றது வந்து நீங்கள் நிறைய அந்த கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்? நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், அது வந்து எனக்கு ஃபெமிலியரான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சா தான் என்னால் டீட்டெயிலிங் பண்ண முடியும். நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் ஃபீல் லைக் இட்ஸ் அ வெரி ஆத்தென்டிக் ஃபிலிம் அண்ட் தட் கேன் ஒன்லி கம் ஃப்ரம் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நிறைய ரிசர்ச் பண்ணும். இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, அதாவது வெற்றி சார் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னார் இதெல்லாம் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவர் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இல்லை. அவர் எப்போவுமே என்ன சொல்வார்னா, நீங்கள் ஒரு யோசிச்சு செய்யணும் அப்படின்னு தான் சொல்வார். பிகாஸ் ஹீ ஆல்சோ பிலீவ்ஸ் இன் ஹவு ஹீ மேக்ஸ் வெரி பொலிட்டிக்கல் ஃபில்ம்ஸ் ஆஸ் வெல், ரைட்? ஸோ அவருக்கு என்னென்னா, ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் வி நீட் டு ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயம் பண்ணிடக்கூடாது. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வைப்ரண்டா ஒரு டீம் தான் இருக்காங்க. எஸ், பேட் கேர்ள் டீம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா, வெரி குட். எஸ், ஏன்னா தொடர்ந்து இன்டர்வியூஸ்ல நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சோ மச் எனர்ஜி என்னால பார்க்க முடியுது. நிறைய வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் ஆக்டிங் செம்ம டயர்டா இருக்கும். அப்படியா? ஆனா தெரியல பாக்குறப்ப. ஓகே, ஒரு கூலான கேப்டனா என் கண்ணுக்கு தெரியுறீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ, பேட் கேர்ள் அப்படின்றப்ப அந்த டைட்டில் கேட்குறப்பே வந்து அது கொஸ்டினா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. Yeah, absolutely. Correct. Yeah, correct. Okay, what makes a girl a bad girl? அதான் யார் வந்து கன்ஃபார்ம் பண்ணலையோ சொசைட்டியோட நார்ம்ஸ்க்கு அவங்கள வந்து நம்ம வந்து பேட் கேர்ள்னு ஒரு முத்திரை குத்தி வைக்கிறோம். பட் க்ரோயிங் அப் இஸ் ரியலைசிங் தட் வி டோன்ட் ஹேவ் டு கிவ் அ லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்கோ அவங்களோட ஜட்மெண்ட்டையோ நம்பி நம்மளால வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாது. கண்டிப்பாக வந்து வி ஷுட் பி பீப்புள் ஹூ டோன்ட் ஹர்ட் அதர் பீப்புள். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு not be a bad person in a sense of don't be a hurtful person, don't be a mean person. All of those things are important. And இந்த பொண்ணு அதெல்லாத்தையும் கடந்து வரா. How to be a better human being. She's definitely trying to be a better human being, but she's also becoming comfortable with other people's judgment of her. Okay, so I think that's what it's about. Yeah, and அந்த டீசர் பார்க்கறப்ப எனக்கு என்ன தோணுச்சுனா, choosing herself அப்படின்றது தான். Yeah. When a girl chooses herself, she is termed as bad girl அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்கு அந்த இடத்துல வந்தது. Definitely, for sure. Yeah. Okay, what is your thoughts on that? I feel when a girl doesn't constantly try to mold herself to be what other people want her to be, she's termed a bad girl. Okay. And that in itself is choosing herself. So yes, what you said is sort of correct. Okay, nice. And ma'am, நீங்க வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியிருந்தீங்க, நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்திருப்போம். அதுவே நம்மள வந்து ஒரு பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு டேர்ம்குள்ள கொண்டு வந்திருக்கோம். நீங்க கிராஸ் பண்ணி வந்த விஷயங்கள் அண்ட் இந்த படத்து மூலமா நீங்க வந்து அதுக்கான நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். இந்த படத்து மூலமா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? நான் அப்போவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேங்க. நான் ஜேர்னி அந்த என்னோடய ஜேர்னிலேயே நான் மதர் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருந்தேன். ஏன் எங்கள் அம்மா என்னை அப்படி பேட் கேர்ளுன்னு எங்கள் அம்மா என்னை முதிரை கொடுக்கல. எப்பயுமே சொன்னது வாளுன்னு தான் கூப்பிட்டுட்ருப்பாங்க. கேட்காது, பேச்சே கேட்காது. இதுன்னு ஸ்கூலில் கூட அப்படி தான், ஷீஸ் டாம் பாய் அப்படி தான் பேர் கேட்டு. பட் பேட் கேர்ளுன்னு எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்பயும் வரல, நான் கேட்கவும் இல்லை. பட் எஸ், நீங்கள் சொன்ன கேள்விக்கு என்னென்னா, நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்
பையன் பண்ணுறப்ப நான் ரியலைஸ் பண்ணியிருந்தேன், ஆமாம் இல்லை நான் கூட அப்போ பண்ணப்போ அம்மா இப்படி தானே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, கேட்கல. ஸோ அந்த ரியலைசேஷன் ரொம்ப இருந்தது அந்த ஜேர்னியில், என்னோட ஜேர்னியில். எஸ். ஓகே, வெரி நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக பார்க்க முடிஞ்சது என்னன்னா, இப்போ வந்து அர்ஜுன் ரெட்டியாக இருக்கட்டும், அனிமலாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இவ்வளோ கேள்வி எழுப்பலையே மக்கள், ஏன் இந்த பேட் கேர்ள் டீசர் பார்த்தோன்னே இவ்வளோ பொங்கி எழுந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வி உங்களுக்கும் இருந்ததா? இல்ல, எந்த குறிப்பிட்ட படத்துக்கும் அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் லைக் இந்த படமும் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். we are just looking for we don't want to compare ourselves with any other movie because I think each filmmaker has a story to tell. அவங்க வந்து அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி அவங்க ஒன்று பண்றாங்க. நான் இப்போ இருக்கிற பாயிண்ட்ல என்னால என் படத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். I don't have the bandwidth to think about other people's choices. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஏன் அவங்க பண்றாங்க நாங்களும் பண்ணலாமே அந்த மாதிரி ஒரு விதண்டாவாதம் ஜோன்ல இந்த கதையை எழுதல. இட்ஸ் ஜஸ்ட் இதுவும் இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு why not அப்படின்றதான். டீசர் பார்த்தப்ப கடைசியில அந்த ஒரு டயலாக் இருக்கும்ல, உன்னை யார் கடைசியா பாத்துக்க போறா அப்படின்னு கேட்குறப்ப சட்னி எடுத்துட்டு வா அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரிப்ளை மாதிரி இருந்தது. அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த டீசருக்கு. ஸோ அது எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அதே மாதிரி வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தது. அது ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஆஸ் ஃபார் அஸ் ஐ ரிமெம்பர் ஐ நீட் அ பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து வை நாட், ஏன் அதை ஓப்பனாக சொன்னா என்ன அப்படின்ற மாதிரி. ஒரு பொண்ணு ஃபெயில் ஆகலாம், ஏன்னா ஸ்கூல்ல இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக பார்த்துட்டு இருந்த விஷயங்கள், பட் யாருமே அது சொன்னதில்லை. ஸோ எனக்கு பார்க்குறப்ப ஏய் நைஸ், நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு அந்தந்த மொமெண்ட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? எனக்கு அந்த சட்னி மேட்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வச்சு நிறைய பாராட்டப்பட்டதுன்னா? ஆக்சுவலி படம் ஃபுல்லாக அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதில் வந்து சில மொமெண்ட்ஸ் எடுத்து ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கோம். ஸோ தி என்டையர் ஃபில்ம் இஸ் ஜஸ்ட் வெரி கேஷுவல், எவ்ரிடே திங்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ், கேர்லி எக்ஸ்பீரியன்சஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ ஹியூமன் ட்ராமா ஃபில்ம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் உங்களுக்கு இந்த மொமெண்ட்ஸ் பிடிச்சது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்றீங்க, ஐ திங்க் யூ வில் ரியலி லைக் த மூவி. கண்டிப்பா. ஏன்னா எனக்கு அது எல்லாருக்குமே அது இருக்குமே அப்படின்றப்ப இது ஏன் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப தோணுச்சு. எனக்கு பார்க்குறப்ப எனக்கு நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த ஃபெயில் ஆகிற விஷயமா இருக்கு. I'm very happy to hear that. எனக்கு வந்து என்னன்னு தெரியல, ஒவ்வொரு வாட்டி எவ்ரி டைம் எஸ்பெஷலி when a girl says that I become very happy. I'm extra happy when ஒரு பையன் வந்து ஏன் நீங்க பொண்ணுங்களுக்குன்னு சொல்றீங்க, எங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் என்னன்னா அது ஹோப் பண்றதுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஓகே, பிகாஸ் எனக்கு ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் women will like the movie. கண்டிப்பா. அதனால அது வந்து இட் மேக்ஸ் மீ வெரி ஹாப்பி. அண்ட் இப்போ வந்து ரிவ்யூஸும் பார்க்க முடிஞ்சது. ரிவ்யூஸ்லையுமே எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நிறைய இடங்களை அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. முக்கியமா அம்மா மகள் பாசம், அந்த ஃபேமிலியோட பாண்டிங் அது வந்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஸோ டீசர்ல அந்த விஷயங்கள் கம்மியா இருந்தது அண்ட் படத்துல வந்து அது நிறைவா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா? அது வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்பாய்லர் மொமெண்ட்ஸ், அதனால டீசர்ல கம்மியா இருந்துச்சு. பிகாஸ் தோஸ் ஆர் வெரி crucial moments in the film. But I look at this primarily as ஒரு family drama and human drama. So அந்த moments வந்து ஒரு பர்சனோட கேரக்டரை ஷேப் பண்றது அவங்க எந்த குடும்பத்தில் பிறக்கிறாங்க, அவங்க வளர்ற சூழல் தான். யூனோ ஹவு நம்மளோட படம் வந்து ஒரு பர்சனோட ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி இருக்கலாம். பட் நம்ம வந்து our idea of love is shaped by our childhood and what kind of love we get in our family, right? நம்மளோட ஐடியா ஆஃப் வாட் இஸ் லவ் அப்படின்னு நம்ம சொல்றதே வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஃபேமிலிலேருந்து வருது. ஸோ ஐ திங்க் ரொமான்டிக் லவ்வையும் ஃபேமிலியல் லவ்வையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த டீனேஜ்ல இருக்கப்ப காதல் அப்படியே கண்ணை மறைச்சு எதுவுமே வேணாம் அது மட்டும் போதும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரீமியா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே விஷுவல்ஸுமே ரொம்ப பிளசண்டா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஃபீமேல் லீட் இருந்தாலே ஃபெமினிசமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்துருது. இப்போலாம் வந்து ஃபெமினிசம்னா இட்ஸ் ஹியூமனிட்டி, ட்ரீட் அஸ் அஸ் ஹியூமன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபீமேல் லீட் இந்த மாதிரிலாம் கொண்டு போறனால இப்படி ஒரு கேள்விகள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க 3 பேருமே இதுக்கு பதில் சொல்லலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ. Sorry, what was the last part of that question? இப்போ வந்து ஃபீமேல் லீட் இருந்தாலே ஃபெமினிசம் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் பண்ணிடுறாங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? I think there is some kind of stigma on the word feminism because feminism is just about equality. Yes. You know, equal respect, equal rights with everything. You know, treating everyone human. Yeah, there's no gender disparity like, you know, men can do this, women can't do this types. It's just equality. So when you tell me that is it about feminism? Yeah, it could be because it is generally just about a girl's life and her experiences with love, her experiences with family, with self-discovery, with her babies, her pets.
You know, that kind of stuff. It's just about her life. So if you want to call it feminism, I guess you could, because yes, there is a theme of feminism. There is a theme of this girl who's going out into the world and discovering herself and discovering what she wants with her life. And I think that is pretty feminist. Okay. Feminist. Yeah, and also இதுல ஒரு feminine gaze இருக்கு, but the lead character is not always a good example of a feminist. Okay. She's a messy person. அவ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பர்சன், நிறைய தவறுகள் பண்றா. அவ வந்து she's not a good example of how women human, but she's just finding her way in the world. Okay. You know, ஒரு புரட்சி பெண்லாம் கிடையாது. she's figuring it out like most of us. So I'll tell you this, my idea of feminism is that நம்மளால எல்லாமே வந்து மத்தவங்க சொல்றத கேட்டு நடந்துக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் புரியாது. You know, people from a different generation may not know what is right for our current day and age. Appo nama in that process we might have to, you know, fall and get up and pick up the pieces and build something for ourselves. Exactly. And I feel like the right to be able to do that and do that without judgment, because every human being goes through that, where they're trying to figure out who they are, what their place in this world is, and how to do it, but without judgment, you know. Yes. And most importantly, Ramya's character, avanga ammaoda character, they are both sexist towards each other in some ways, because judgmental towards each other. வீட்ல இருக்குது இப்போ நம்ம வீட்ல ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஒன்று நடக்கலன்னா நம்ம அப்பாவை போய் கோவப்படுறது கிடையாது, அம்மாவை தான் போய் கோவப்படுறோம். ஸோ ஈவன் இது வந்து பயங்கர நல்லா பெரிய ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவேன், பட் ஐ ஒப்ரெஸ் மை மதர் on these grounds a lot, என்னே அறியாம. So I feel like this is about Ramya's character coming to terms to understanding her mother's character. அவங்க வந்து அவங்களுக்கு இருந்த டூல்ஸை வச்சு, அவங்களுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சு she's made the best out of herself. நீ வந்து நான் வந்து ஒரு I'm better than you அப்படிங்கிற ஒரு attitude இருக்க முடியாது, because everything that Ramya's character has is because Amma's character has given that space also, like with her sacrifices. So I think that is what we say. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம், இது ரொம்ப nuanced-ஆன விஷயம், சப்ஜெக்டிவான விஷயமும். yeah. So இது ஒரு பர்சனல் ஜர்னியா பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். Okay, yes ma'am, உங்க தாட்ஸ் என்ன இதுல? For the feminism, Yes. feminism is basically ஒரு டைட்டில் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். ஃபெமினிசம் மேஸ்குலிசம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க பேசுகிறப்ப. ஆம்பளைங்கள கிவன் அதுலேயே உங்களுக்கு தெரியும் ஏன் ஃபெமினிசம் சொல்லி ஒரு பேர் டைட்டில் கொடுத்துருக்கீங்க ஃபீமேலுக்கு. தேவையில்லையே, எங்களுக்கு எந்த டைட்டிலும் தேவையில்லை. ஸோ ஹவு த மேல் இஸ் ட்ரீட்டட், ஈவன் த ஃபீமேல் தேவையில்லை. வி நோ தட் மேல் அண்ட் ஃபீமேல் இஸ் 2 different genders. ஸோ பை கிவிங் தட் டைட்டில் வி ஃபீல் தட் அது கொடுக்கறதுக்காக even people who are looking at us is இது ஃபெமினிசமா, இப்படி பண்ணா இப்படி பண்ணாத ஃபெமினிசம் டிஃபரன்ஸ் இல்லாம ரெண்டுமே ஒண்ணு அப்படிங்கற மாதிரி மேல் கூட பண்றாங்க, அதே தான் நாங்களும் பண்றோம். அது ஏன் டிஃபரன்ஷியேட் பண்றது இல்ல? so there's nothing, it's normal, it's a normal equality for both the genders. ஓகே, அதாவது இப்ப ஏதாவது ஒரு கருத்து சொல்லிடுவாங்களோ இதுல அப்படின்ற ஒரு விஷயம் தான் நிறைய இந்த சூடோ ஃபெமினிசம் அப்படின்னு தான் பாக்குறப்ப இதுல ஏதாவது கருத்து அந்த மாதிரி வந்துருமோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் கமெண்ட் செக்ஷன்ல அதிகமா பார்க்க முடியுது. நீங்க வந்து இது ஜஸ்ட் லைக் தட் இட்ஸ் அ ஸ்டோரி, இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இதுல கருத்தெல்லாம் எதுவும் இருக்காதா? இதுல இருக்கிற கருத்து வந்து செல்ஃப் லவ். ஓகே, to love yourself, don't depend on external sources for happiness, because அது ரொம்ப shaky-ஆன grounds. If you want stability, you should believe in yourself and love yourself and forgive yourself, forgive everybody around you. First நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கலாம். Because loving another person can only happen if you love yourself. Yes. Yeah. And இன்னொரு விஷயம் நீங்க ஹைலைட்டா சொன்னது என்னன்னா தப்பு பண்ணி கத்துக்கலாமே, என்ன தப்பு அதுல அப்படின்றதுதான். சோ நீ தப்பு பண்ணாம கத்துக்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. எஸ், நம்ம ஒரு விஷயம் போனாதான் அது கரெக்டா தப்பான்ற ஒரு டிஃபரன்சியேஷன்க்கே நம்ம வர முடியும். சோ அந்த மாதிரி நீங்கலாம் உங்க லைஃப்ல ஒரு விஷயம் நம்ம பண்ணி அதுல இருந்து மீண்டு வந்ததுனா என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? மிஸ்டேக்ஸ் we've made and நான் இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து இப்போ ரீசெண்டாக நான் பண்ண தப்பு which I am regretting is ஸ்கூல் போர்ஷனில் வந்து ஷார்ட்ஸ் கம்மியாக எடுத்தேன், நிறைய ரேஞ்சஸ் எடுக்கல. அதுக்கப்புறம் போக போக நிறைய ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். நான் பண்ண மிஸ்டேக் இஸ் ரைட் நோ, பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ்
a lot going on in my life except for the movie. So as a filmmaker, I have made a lot of mistakes and learned. So yeah. அதாவது நிறைய எதிர்பார்ப்புகள் வந்துட்டே தான் இருந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் அந்த டீசர் வந்த புதுசுல ஒரு கமெண்ட் அதிகமாக பார்க்க முடிஞ்சது என்னன்னா, எதனால ஒரு கம்யூனிட்டியை சார்ந்து அந்த விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்றது வந்து நீங்க நிறைய அந்த கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்? நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், அது வந்து எனக்கு ஃபெமிலியரான ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சா தான் என்னால் டீட்டெயிலிங் பண்ண முடியும். நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் ஃபீல் லைக் இட்ஸ் அ வெரி ஆத்தென்டிக் ஃபிலிம் அண்ட் தட் கேன் ஒன்லி கம் ஃப்ரம் லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நிறைய ரிசர்ச் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பண்ணுறேன், இல்லை ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறேன் அப்படின்னா நான் உட்காந்து ஒரு வேர்ல்டை ஸ்டடி பண்ணுவேன், இது பண்ணுவேன். But when I'm making human drama, it doesn't make sense for me to invest time into research and understanding another section of the society. நான் இதை எங்கே வேணாலும் செட் பண்ணலாம். நான் வந்து இதை வந்து வேற ஏதாவது ஒரு மாநிலத்தில் கூட போய் இந்த கதையை செட் பண்ணி எடுக்கலாம். பட் அதுக்கு நான் ரிசர்ச் பண்ணணும். அந்த ஊரோட கல்ச்சர், அவங்க என்ன பாட்டு கேட்பாங்க, அவங்க என்ன உணவு லைக் எல்லா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணணும். I don't want to spend time on those things. So I set it in a milieu that was familiar to me. It was really just that. ஓகே. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, அதாவது வெற்றி சார் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னார் இதெல்லாம் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி முன்னாடியே சொன்ன விஷயங்கள்லாம் என்னென்ன விஷயங்களுக்காக? இல்லை, அவர் பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இல்லை. அவர் எப்போவுமே என்ன சொல்வார்னா, நீங்கள் ஒரு யோசிச்சு செய்யணும் அப்படின்னு தான் சொல்வார். பிகாஸ் ஹீ ஆல்சோ பிலீவ்ஸ் இன் ஹவு ஹீ மேக்ஸ் வெரி பொலிட்டிக்கல் ஃபில்ம்ஸ் ஆஸ் வெல், ரைட்? ஸோ அவருக்கு என்னன்னா, ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் வி நீட் டு ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. கேர்லெஸ்ஸாக ஒரு விஷயம் பண்ணிடக்கூடாது. நான் வந்து கொஞ்சம் வந்து சில கேர்லெஸ்ஸான ஹியூமர் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது வந்து எதுக்கு இங்கே இது வச்சிருக்கீங்க, அது ஃபன்னியாக இருக்குன்னு வச்சிருக்கேன், பட் ஹூ ஆர் யூ லாஃபிங் அட்? அவர் எப்பவுமே வந்து அதுதான் என்ன பார்க்க சொல்லுவார். வென் யூ ஹாவ் அ ஜோக், ஹூ ஆர் யூ லாஃபிங் அட்? லைக் ஆர் யூ லாஃபிங் அட் த விக்டிம் ஆர் ஆர் யூ லாஃபிங் அட் த கிரைம்? ஸோ ஹீஸ் அதுதான் என்ன எப்போவுமே அவர் யோசிக்க சொல்லுவார். சும்மா சிரிப்பு வருதுங்கிறதுக்காக நம்ம வந்து எப்போவுமே ஒன்று வைக்கக்கூடாது. யூ நீட் டு திங்க் அபவுட் இட் அப்படின்னு. ஸோ ஹி வாண்டட் மீ டு பி ரெஸ்பான்சிபிள், but he was not afraid, I think. Okay. Yes. ஏன்னா ஒரு சென்சிபிளா ஒரு விஷயம் ஹியூமரா இருந்தாலும் அது சென்சிபிளா கொண்டு போகணும் அப்படின்னு. ஆமாம். அண்ட் நம்மளே வந்து ஒரு நாள் we shouldn't turn around and feel like ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வேர்ல்ட் சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து we are going through life and whatever rights people have, especially from women's rights, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் women have fought and earned all of these rights. நம்ம ஒரு ஜோக்குக்காக வந்து அதை இழிவுபடுத்திடக்கூடாது. யூனோ, காமிக் ரிலீஃப்காக யூ கான்ட் டேக் the narrative back by decades. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அவர் இது பண்ணார். வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருக்கப்போ ஒரு விஷயங்கள் கரெக்ட் தப்பு அப்படின்றது தோணும். அப்புறம் காலேஜ் வரப்ப நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளே அப்கிரேட் பண்ணிட்டே வந்துட்டு இருப்போம். அதே மாதிரி சுத்தி இருக்கவங்களுக்கும் நம்ம அதை புரிய வைக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அந்த டைம்ல தான் ஜட்மெண்ட்ஸ் வந்து நம்ம மேல த்ரோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் இல்லையா? மற்றவங்களுக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும், நம்மளே நம்ம லவ் பண்ணிக்கணும், நம்மள ஒரு இடத்துல ஹாப்பியாகவும் வச்சுக்கணும் அப்படின்றது. எல்லா டைமும் நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்லேயே வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கா அவங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலி த பியூட்டி ஆஃப் க்ரோயிங் அப், அட்லீஸ்ட் மேபி இது எனக்கு என்னோட ப்ரிவிலேஜ்னால எனக்கு இது கிடச்சிதான்னு தெரியல. த பியூட்டி ஆஃப் க்ரோயிங் அப் இஸ் ஸ்கூலில் வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்கோம். நம்ம காலேஜில் ஒரு யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். அவங்க சொல்கிற யூனிஃபார்ம் you have to play by their rules. But slowly adult life is a beautiful thing because நீங்களே உங்களோட லைஃப் அமைச்சிக்கலாம். நீங்கள் எல்லாரையும் போய் கன்வின்ஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் உங்களோட லைஃபோட உங்களோட பெர்ஸ்பெக்டிவோட சம்மந்தமே இல்லாதவங்களை போயிட்டு வந்து யூ ஹேவ் டு அக்ரி வித் மீ அப்படின்னு அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. நம்மள மாதிரி வந்து இன்னொருத்தங்க லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க. யூ ஜஸ்ட் அட்ராக்ட் தட் எனர்ஜி and I think that's why growing up is a beautiful thing. Everybody finds their little comfort zone. And there's a place for everyone. No matter who you are, everybody finds someone to be with. ஓகே. அந்த டிஸ்கவரி பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு நிறைய தடைகளும் வரும். சில டைம் டிப்ரெஷன் அந்த மாதிரியுமே அந்த ஏஜில் தான் நமக்கு டீனேஜில் அந்த மாதிரி ஏஜில் தான் நிறைய பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கிராஸ் பண்ணி வர்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்கவரி பண்ணுறதை தாண்டி ஓகே பிடிவாதங்கள் இருக்கும். பட் நம்ம ஒரு சேட் ஸ்டேட்டுக்கு போயிட்டா அதுவே நம்மளே நமக்கு கொடுத்துக்கிற ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமாவாகவும் இருக்கும் இல்லையா? I did not understand. Yeah, like growing up, like just how growing up is hard and it's depressing and like it, you know, just trying to convince yourself that you're okay, that sort of a thing. Yeah. Still. What? Yeah, we do. அது அந்த ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் இருக்கும். பட் அந்த நிமிஷத்தில் லைக் there's a character of செல்வி.
So those people will become very important to be with that. And the main support system யார் இருக்கிறாங்களோ கூட அந்த இதுலேருந்து டிஸ்கஷன் பண்ண அது very important that to have somebody around you. Because if you're lonely, you go into more depression because you don't know whether your thinking is right or wrong. நான் பண்ணது கரெக்டாக தப்பான்னு நம்மளுக்கு தெரியாது அந்த நிமிஷத்தில். பிகாஸ் எது நினச்சாலும் நெகட்டிவ்லியே பார்ப்போம். இல்லைன்னா நான் இவ்வளோ நல்லா பண்ணேனே, we see the other person negative or we see ourselves negative. So it's always there's one person who is there you can trust and talk, and that person is always there to tell you the right thing. Okay. Was your question how do you overcome the childhood traumas like depression and stuff? That's a very subjective question. I personally was someone who experienced it when I was in my teenage years because I went through very bad bullying. Okay. So I went through very, very large portions of my life where I was feeling that heavy feeling and that depressive feeling. I think as you grow older, you start to understand life a little better, you start to understand the world a little better, and you start to pick up little tools also. Of course, you also learn what kind of people you should surround yourself with, who can lift you up rather than put you down. As an adult, I'm not going to say that I'm 100% healed. Okay. Because there's so much that comes with life, there's so much going on in this world. There's so much anger and hate in this world that also affects you as a human being. You're a human being, you're absorbing everything that's around you. So it's entirely dependent on what you choose to do with that, how you choose to grow from that, how you choose to be as a human being. And that's where self-acceptance comes into play, because if you can't accept yourself, then you're going to constantly spiral and question yourself and ask yourself, what's wrong with me? Anxiety can come from any place, like pressure from work, pressure from relationships and all of that. But again, it's entirely dependent on how you choose to react to it. Okay. Yeah. And again, கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, சூடோ ஃபெமினிசம் தான் நீங்கள் பார்க்குற பார்வையில் என்னவா இருக்குது? நான் சூடோ ஃபெமினிசம்னு சொல்ல மாட்டேன், பட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கேன் எஸ்பெஷலி பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து access to political knowledge comes from social media. You can get a little rabid, you can get a little like caught up in one narrative. அதில் ஒரு nuance miss ஆயிடுது. So I think pseudo சொல்றதும் வந்து it's I don't know, it's unhealthy to it's again a label, right? So but what I think is intersectional feminism is important, where you realize that it's not, gender is not the only factor. இதுல class இருக்கு, caste இருக்கு, race இருக்கு. So I think what we need to move towards is a better, clearer understanding of intersectional feminism, and all women are not victims, and all women are not equally victimized by the same problems. Yeah, so every it's I think we need to have more open conversations. Like people are individuals, and individuals have their own story and their own experiences. So it's not, you can't just lump everyone in one group. And most importantly, நம்ம வந்து எப்போவுமே ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கும்போது any social movement or any political movement, அதில் வந்து there will be people who are also not following it in the intended way. அந்த ஐடியாலஜியை சரியாக புரியாமல் தவறாக அதை இன்டர்பிரேட் பண்ணி அதை தவறாக பயன்படுத்துகிறவங்க இருக்க தான் செய்ய போகிறாங்க. பட் நம்ம அந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு ஒரு மூமெண்ட், ரொம்ப நம்ம சமூகத்துக்கு தேவையான ஒரு மூமெண்ட்டை அதை வந்து சூடோ ஃபெமினிசம்னு சொல்கிறது இஸ் ஆர் ஃபியர் ஆஃப் த மூமெண்ட். அது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபியர், ஐ திங்க் இட் ஷோஸ் ஆர் ஃபியர் ஆஃப் the movement itself அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் there can never be a perfect politics, I feel, because everything is going to have choices. Yes, exactly. Yeah, கண்டிப்பா. And thank you so much. And again, September 5 வந்து எல்லாருமே போய் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு படம் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. And இன்னும் நிறைய சக்சஸ் உங்க டீமுக்கு வந்துட்டே இருக்கணும். Thank you so much. Thank you so much. Thank you.